இங்கே நிறைய பப்ளிக் வைஃபை இருக்குது. ஃபஸ்ட் இதை ஹேக் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம்ல. நெக்ஸ்ட் இப்போ ஒருத்தரோட நெட் பேங்கிங் வந்து நம்ம ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டோட ஃபயர்வாலை பிரேக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவை அந்த மொபைலுக்கு வர ஓடிபி. அந்த ஓடிபியும் இப்போ வந்து நம்ம கிராக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அவரோட அக்கௌண்ட் நம்ம கண்ட்ரோல். இட் வாஸ் ஹேக்ட். நண்பர்களே, வளர்ந்து வர நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். ஆனால் நம்மளோட டேட்டாஸ் எதுவுமே பாதுகாப்பாக இல்லை. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தோமே நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் திருடப்படுது. அதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் உங்கள் லிங்கரோபு டிடிகேவிலேருந்து. லெட்ஸ் மேக் தமிழ்நாடு மூவ் ஃபாஸ்டர். இப்போ அந்த டேட்டா எப்படி திருடுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு யூசர் இருக்காரு. அவர் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாரு. என்ன சர்ச் பண்ணுறாருன்னா, ஒரு ஷூ ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சர்ச் பண்ணுறாரு. அவர் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னா அமேசான் வருது. அவர் போய் அமேசானில் போய் அந்த ஷூ நல்லா பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த நேரத்தில் அமௌண்ட் இல்லை, அப்புறமா பை பண்ணிக்கலான்னு வெளியே வந்துடுறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற ஒவ்வொரு வெப்சைட்லும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் போகிறான்னு வைங்களேன். இப்போ யூடியூப் போனோடனே அவருக்கு சைடு பூரா ஷூ ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் வந்து போய் அமேசான்ட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட இந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வச்சு நீ அந்த ஷூ ப்ராடக்ட் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அமேசான் வந்து கூகுளுக்கு வந்து பே பண்ணுவாங்க. கூகுளுக்கு பே பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கூகுள் வந்து யாருக்கெல்லாம் அந்த ஷூ சர்ச் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் கொண்டு போய் இந்த ரிசல்ட்டை காமிப்பான். அப்போ வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு வா நிறைய டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பை பண்ணிடுவோம். இதுக்குள்ளே நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு இன்ச், அதாவது நம்ம டெய்லி என்னென்ன சர்ச் பண்ணுறோம், நம்ம என்னென்ன வாய்ஸில் சர்ச் பண்ணுறோம், எல்லாமே வந்து கூகுள்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை திருடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் தொழில்நுட்பத்தோட திருட்டு வேலை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வைஃபைலேயே வந்து ஹேக்கர்ஸும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அந்த நேரத்தில் திருடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நடந்திருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நமக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, VPN யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து VPN என்னன்னு முழுசாக பார்க்கலாம். VPN விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படிம்பாங்க. இந்த VPN என்ன யூஸ் ஆகும்னா, நம்ம பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து சேஃபாக வச்சிருக்கிறதுக்கு VPN தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ஒரு சர்ச் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம இன்டர்நெட் என்ன பண்ணுன்னா, ஐஎஸ்பிகிட்ட போகும். ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அது வந்து யாரை வேணாலும் இருக்கலாம், பிஎஸ்என்எல், ஏர்டெல், யாரை வேணாலும் இருக்கலாம். நம்ம ஐஎஸ்பி வழியாக போய் ப்ரௌஸ் பண்ணும்போது, இன்டர்நெட்டுக்குள்ளே போகும்போது கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக அந்த ஐஎஸ்பி மூலமாக வந்து நம்மளை ஹேக் பண்ணி நம்ம டேட்டாஸை திருடிடுவாங்க. பட் நம்ம இப்போ வந்து VPN யூஸ் பண்ணும்போது அந்த ஐஎஸ்பிக்கு போகாமலே டேரெக்டாக வந்து அது ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், அதாவது ப்ரைவேட்டாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி நம்ம அது வழியாக ஒரு சேஃப் ஷீல்டு வழியாக நம்ம போகிறனால நம்மளோட டேட்டாஸ் வந்து யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது. முக்கியமாக நம்மளோட கவர்மெண்டால் கூட ஹேக் பண்ண முடியாது. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம தமிழ் ராக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ரன் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லி தந்தா தானே ஆகும். ஓ, நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்டுருச்சு. கேமராமேன் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பாயப்படாதீங்க, வாங்க பக்கத்தில், அடிக்க மாட்டேன். இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இப்படி தான் வரும். அதில் போய்ட்டு ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் கொடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை எல்லாத்தையும் கொடுத்து அப்செட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கூகுள் ஓப்பன் பண்ணி தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகலை. இப்போ வந்து மறுபடியும் ஆப்புக்கு வந்து சர்வர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்வர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோட VPNும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதில் இருக்கிற லிஸ்ட்டில் எதுவுமே வேலை செய்யலைன்னா மறுபடியும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் வேறு VPNs நமக்கு வரும். இப்போ வந்து அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சர்வர்ஸோட லிஸ்ட் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கோட பெஸ்ட்டு சர்வர் அதே செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கனெக்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ஒரு லாக் சிம்பிள் வந்துடும். இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் தமிழ் ராக்கர்ஸ் ஓப்பன் ஆகுதான்னு. ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்டை. VPN சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுது. ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் நம்ம இதில் ஓப்பன் ஆகுது. தமிழ் ராக்கர்ஸில் இருக்கிற எல்லா மூவிஸும் வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருக்குது. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து கூகுளில் போய் மை லொக்கேஷன் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேற்று கிரகத்தில் நுழைஞ்சுமே வேற்று எழுத்துகள் இருக்குது. ஏன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கோம். வேணால் கூகுளோட யூஆர்எல் வேணாலும் பாருங்கள், google.co.jpன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம VPN கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ வந்து VPNஸோட இம்பார்ட்டன்ட் யூசஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு VPN யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் வந்து நம்ம உள்ளூரில் மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டில் பிளாக் பண்ணல. அந்த வெப்சைட்டை டோட்டலாக நம்ம ஆளுங்களால் பிளாக் பண்ண முடியல. ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்க ஊரில் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தடை செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் அவங்க VPN யூஸ் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் அன்லாக் பண்ணி நம்ம ஊருக்கு வந்து இருக்கிறவங்களோட சேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து VPNோட இம்பார்ட்டன்ட் யூசஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.